ரிசர்வ் வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ரிசர்வ் வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. 20லிருந்து 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 450 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் opportunities.rbi.org.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 20ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மின்சாரத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசின் பவர் கிரிட் மின்சார நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக CA முடித்த பின் ICSI இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில் ACS உறுப்பினராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் powergrid.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 16ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டாக பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் காலியாக உள்ள ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பணிக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி போன்ற பாடப்பிரிவுகளில் BE, BTech, ME, MTech முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.annauniversity.edu என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை டாக்டர் V. சிவகுமார், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங், AC டெக் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி, சென்னை 25. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 10ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனில் அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளன. பல்வேறு பணிகளுக்கான கல்வி தகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதால் கல்வி தகுதியை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணலாம். 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.cewacor.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 1350 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 500 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு விண்ணப்பதாரர்களுக்கு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 12ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை தகவல் தொழில்நுட்ப பிரிவில் BE, MSc, MCA பட்டதாரிகளுக்கு அதிகாரி பணிக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கடற்படையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் காலியாக உள்ள அதிகாரி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். CSE or IT software systems or cyber security or networking or data analysis போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் தகவல் தொழில்நுட்ப பாடப்பிரிவில் MSc or MTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். MCA பட்டதாரிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.joinindiannavy.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 10ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமையவுள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாகவும் வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன்.